வேர்ச்சொல் இலக்கிய விருது என்பது நீலம் பண்பாட்டு மையத்தின் முன்னெடுப்பில் கடந்த 4 வருடங்களாக கொடுக்கப்படும் விருதாகும். தமிழ் இலக்கியத்தின் திசை வழிப்போக்கை மாற்றியதில் தலித் இலக்கியத்திற்கு முக்கிய பங்குண்டு. அதில் பெரும் பங்காற்றிய எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள் ஆகியோரை கௌரவிப்பதும், அவர்களது படைப்புகளை ஆய்வு நோக்கில் நினைவு கூர்வதும் வேர்ச்சொல் இலக்கிய விருதின் நோக்கமாகும். அதன் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டுக்கான வேர்ச்சொல் இலக்கிய விருது அறிஞர் ராஜ் கௌதமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு விருது எழுத்தாளர், கலை விமர்சகர் இந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கான விருது எழுத்தாளர் பாமா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான விருது எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர் சிவகாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டிற்கான வேர்ச்சொல் விருது கவிஞர், நாடக கலைஞர் டி ராஜ்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சமவெளியின் நாகரிக வாழ்வால் செரிக்கப்படாத பழங்குடி சொல் மரபை நவீன தமிழ் கவிதைக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர். அவரது கவிதைகள் வடிவத்தால் மட்டுமல்லாமல் உள்ளடக்கத்தாலும் தமிழில் முக்கிய பங்காற்றி இருக்கின்றன. வைதீக மதங்களையும் அதன் பொய்க்கதைகளையும் கலைத்து காட்டுவதோடு பூர்வகுடிகள் தங்களுக்கென சொந்தமாக கொண்டிருந்த பெரும் பரப்பை தன் கவிதைக்குள் விரித்து கட்டின. எப்போதும் அலையுறும் கவிமனத்தால் தத்தளிக்கும் குணம் கொண்டதாலேயே நம் உள்ளத்தையும் உடலையும் அதிரச் செய்யும் ஆற்றல் மிக்க படைப்புகளை தமிழ் இலக்கியத்திற்கு கொடையளித்த கவிஞர் டி ராஜ்குமார் அவர்களுக்கு நீலம் பண்பாட்டு மையத்தின் வானம் வேர்ச்சொல் இலக்கிய விருதை வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களின் பரத்த கரவலையோடு அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். டி ராஜ்குமார் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அவரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்பார். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். உட்காரலாம். இப்போ இந்த நிகழ்வில் வெவ்வேறு விதமான சிறப்பு செய்ய இருக்கிறோம். அதன் வழியாக நீலமும் பெருமை கொள்கிறது. அதன் வழியாக வேர்ச்சொல் இலக்கிய விருதில் முதலாவதாக டி ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக 1,00,000 ரூபாய் காசோலையை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து கௌரவிக்க இருக்கிறோம். நீலமும் கௌரவம் கொள்கிறது. ப்ளீஸ் பிரிங் தி ஸ்பீச். இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இதை அளிப்பார். ப்ளீஸ் கிளாப்ஸ் ஃபார் த குட் மொமெண்ட். ஐயா எழுந்துரும். எல்லாரும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம். நீலம் பண்பாட்டு மையத்தின் வேர்ச்சொல் நிகழ்வின் 5ஆம் ஆண்டு விருது டி ராஜ்குமார் அவர்களுக்கு அளிப்பதில் நீலம் பண்பாட்டு மையம் பெருமை கொள்கிறது. நன்றி. Clap for the most precious moment of the last 2 days event. நன்றி. ஒரு மாபெரும் கலைஞனுக்கு வேர்ச்சொல் விருதை அளிப்பதில் நீலம் பெருமை கொள்கிறது. நன்றி நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நிகழ்ச்சியினுடைய ஒரு தொகுப்பாக அவர் சொன்னார். எனக்கு அதை ஒட்டி ஒன்று மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ பொதுவாகவே நிறையா இலக்கிய திருவிழாக்கள் இந்தியா முழுக்க நிறையா இடத்துல நடந்துகிட்ருக்கு. இப்போ கொச்சியில் நடக்கும், ஜெய்ப்பூரில் நடக்கும். அதெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இலக்கிய திருவிழாக்களாக மட்டும்தான் இருக்குது. பட் இந்திய அளவில் ஒரு மார்ஜினலைஸ் பீப்புள்ஸ்க்கான ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலாக அது நம்மளுடைய வேர்ச்சொல் நிகழ்வு தான். கிட்டத்தட்ட 5 வருஷமாக அதை நம்ம நிகழ்த்திட்டு இருக்கோம். ஸோ யூ கேன் ஃபீல் ப்ரவுட் தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் வெரி யூனிக் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல். ஸோ வி ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இன்னும் ஒன்று நான் அதில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ 2 நாளாக இந்த நிகழ்வில் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். மரபுங்கிற விஷயத்தை தொடர்ந்து நம்ம பேசும்போது அது ஒருபோதும் நவீனத்துவத்துக்கு எதிரான விஷயம்ன்றது நம்ம யாரும் நினச்சிடக்கூடாது. ஏன்னா பழமைவாதம் வேறு, மரபு வேறு. ஏன்னா இப்போ டி ராஜ்குமார் அவருடைய கவிதைகளை சொல்லும்போது எல்லாம் மரபு என்ற வார்த்தையை சொல்லும்போது திரும்ப ஒரு மரபின் வழியாக நம்ம ஒரு புதிய நவீனத்துவத்தை, ஒரு எதிரழகளை கட்டமைக்கக்கூடிய ஒரு 2 நாள் தான் இந்த நிகழ்வு நம்ம நடத்தணும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் யூனிக் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் இன் தமிழ் இலக்கியம். ஃபீல் ப்ரௌட் அபவுட் தட். அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் நிகழ்வில் அடுத்ததாக மிக முக்கியமாக ஏற்புரை வழங்குவதற்காக திருமிகு டி ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்பானவர்களே,
ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட மனநிலையோடு இருக்கிறேன். வரதுக்கு முன்னாடி என் மனைவி என்கிட்ட ஒரு கட்டளை போட்டாங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க. லிமிட்டா பேசணும். ரஞ்சித் வேற பக்கத்துல இருக்காரு. நம்மள பிறகு வேற என்னவோ நினைச்சுக்கிடுவார் அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்ல. இந்திரன் சொன்ன மாதிரி அது என்னையும் ஒரு சீடராக நினைச்சுக்கொள்ளும். அப்படி நினைச்சுக்கிட்டு சரி நன்றி. பேசிட்டு. நீலம் பண்பாட்டு மைய மையத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நீலம் பண்பாட்டு மையத்தின் இயக்குனர் என்னுடைய மனதிற்கு நெருக்கமான இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் மனம் நிறைந்த அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய எனக்கு சில வார்த்தைகள் வரல. குறும்படம் எடுப்பதற்காக ஊருக்கு வந்திருந்தாங்க. அது ஒரு இன்னொரு குடும்பம் அப்படியே வந்திருந்தது. என் குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ நானும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டேன். நம்ம ஸ்டாலின் அப்புறம் மணி, காஸ்ட்ரோ காஸ்ட்ரோ அப்புறம் வேற பேர்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. லியோ, சியோ, நியோ நியோ சரி, எல்லா நண்பர்களுக்கும் உண்மையிலேயே எல்லா நண்பர்கள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தோடு ஒன்றிணைந்து அற்புதமாக இந்த ஒரு அவங்க ஒரு அருமையான ஒரு குறும்படத்தை எடுத்திருக்காங்க. ஸ்டாலின் வந்தாரு. சரி அண்ணா, ரைட் நீங்க விளையாடுங்க அப்படின்னாரு. வா அப்படின்னேன். ஒரு பூட்டை போட்டேன். வா அடி பண்ணினாரு. அவர் அடிச்சாரு. டக்குன்னு ஒரு பூட்டை அந்த பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு அவர் கையை விடுங்க போட்டு விட்டேன். அவர் அதை அழகா எடுத்து வச்சிருந்தாரு. ஆனா அதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருக்காரு போல இருக்குது. ஆமா, இது பெரிய துரோகம். நான் திருப்பி சொன்னேன் ஸ்கிப் பண்ணிடாதீங்கன்ட்டு. அது ஒரு அற்புதமான ஒரு பூட்டு முறை. அது இப்படி வந்து எங்களுக்கு எங்க எங்க குடும்பத்தோடு ஒன்றா இணைந்து ஒரு எங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு அந்நியத்தன்மை உருவாகவே இல்ல. எல்லாம் அப்படியே நெருங்கிட்டாங்க. அப்படி இந்த குறும்படம் எடுக்கக்கூடிய சமயத்துல இவங்க எல்லாருமே வந்து என்னோடு மிக நெருக்கமாக வந்து எல்லா ம விஷயங்களையும் கற்றுக்கொண்டார்கள். அப்புறம் எங்க அண்ணன் அதுல இருக்காரு. என்.டி. அசோக்குமார். அவர்ட்ட இருந்தும் சில பதிவுகள் எடுக்கப்பட்டது. களரி மாஸ்டர், களரி ஆசான், குங்ஃபூ மாஸ்டர் அவரு. அவர்ட்ட இருந்தும் நிறைய எனக்கு என்னை பற்றி நிறைய அவர் பேசியிருக்கிறாரு. ஆ பெரிய மந்திரவாதி. பக்கத்துல இருக்க பார்த்து உட்காந்துக்கிடுங்க. வசியம் பண்ணி கொண்டு போயிருவாங்க. 1, 2 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய கவிதைகள் பற்றி நிறைய அவர் பேசினாங்க. அதே மாதிரி கட்டுரை தொகுப்பில் வந்து நிறைய பேர் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. நம்முடைய மங்கை, ரேவதி, கவின்மலர் போன்ற நிறைய எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்தவர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனம் நிறைந்த அன்பு. அதே மாதிரி ஸ்டாலின் ராஜாங்கம், குருசாமியையும் நம்ம வாசுகி பாஸ்கரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். வந்து கவிதை எழுதி அனுப்புவேன், கட்டுரை எழுதி அனுப்புவேன், திருப்பி இதை திருத்துவாங்க. அப்படி என்னுடைய தொகுப்புல வந்து கவிதை தொகுப்புல வந்து ரொம்ப ஈடுபாடோடி கவிதை தொகுப்பிலும் அந்த கட்டுரை தொகுப்பிலும் ரொம்ப ஈடுபாடோடி செயல்பட்டதில் வந்து குருசாமி, அதே மாதிரி வாசுகி பாஸ்கர், இதனுடைய பின்னணியில் இருந்த அனைத்து தோழர்களும், ஸ்டாலின் ராஜாங்கம், அதே என்னுடைய கவிதைகளை பற்றி பேசிய சண்முகம், மிகப்பெரிய ஒரு கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், இசை பற்றிய அற்புதமான கட்டுரை நிறைய எழுதியிருக்கிறாரு. கவிஞர் இந்துரன், அவர் மொழிபெயர்ப்பாளர். அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய யாரையாவது விட்டிருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கிடணும்.
ஏன்னா நான் ஏற்கனவே என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்துகிட்டே இருக்குது. அதை இன்னும் பிடிச்சி கீழே உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். இன்னும் அது அப்படி பறந்துட்டே இருக்கு. நானும் மனுஷன் தானே, அப்படிதானே? அப்படியே அப்படியே வந்து உட்காரல, இன்னும் அப்படியே பறந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரஞ்சித் அவர்களுக்கு எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கவிதையை படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே? டைம் இருக்கு. பாடவா? ஆ அது இந்திரன் சொன்னாரு, இப்படி ரஞ்சித் வந்து நிறைய சீடர்களை உருவாக்கி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ என் மனசு இல்ல, சீடர்கள் இல்ல, நிறைய கட்டரும்புகளை வந்து உருவாக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க வந்து. அதுல கடைசி ஒரு குட்டி கடியரும்பு ஒன்று வருது. அந்த குட்டி கடியரும்பு மட்டும் ரொம்ப கவனமா பார்த்துக்கிடுங்க. நான் அந்த படிக்கும்போது, சித்தர்களில் யானும் போர் சித்தனடா, கடல் கொந்தளிக்கிறது, சுழலியார்ப்பரிக்கிறது, எனது தபத்தில் ஒரு கல் வந்து விழுகிறது, சித்தர்களில் யானும் போர் சித்தனடா, கடல் கொந்தளிக்கிறது, சுழலியார்ப்பரிக்கிறது, எனது தபத்தில் ஒரு கல் வந்து விழுகிறது, நந்தனை எரித்த காவி நெருப்பது ஊருக்குள் பரவுது, நந்தனை எரித்த காவி நெருப்பது ஊருக்குள் பரவுது, அவர்கள் தங்கள் கணக்கு புத்தகங்களில் கருப்பர்களை கொல்லுகிற விஷக்குப்பிகளை அடுக்கி வைக்கின்றார்கள், கட்டரும்புகள் சாறை சாறையாக ஊர்வலம் போகின்றன, கட்டரும்புகள் சாறை சாறையாக ஊர்வலம் போகின்றன, நீ அதை வன்மத்துடன் கலைக்கின்றாய், கட்டரும்புகள் சாறை சாறையாக ஊர்வலம் போகின்றன, நீ அதை வன்மத்துடன் கலைக்கின்றாய், கட்டரும்புகள் கலைந்தோடுகின்றன, சிலதுகள் உன்னை கடிக்கின்றன, சிலதுகளை நீ நசுக்கிக் கொல்லுகிறாய், கட்டரும்புகள் கலைந்தோடுகின்றன, சிலதுகளை நீ நசுக்கிக் கொல்லுகிறாய், கட்டரும்புகளின் சாவுகள் பற்றி உனக்கு பதட்டமோ மன வருத்தமோ ஏற்பட்டதில்லை, கட்டரும்புகள் சாறை சாறையாக ஊர்வலம் போகின்றன, நீ அதை வன்மத்துடன் கலைக்கின்றாய், கட்டரும்புகளின் சாவுகள் பற்றி உனக்கு பதட்டமோ மன வருத்தமோ ஏற்பட்டதில்லை, கட்டரும்பை கலைக்காதவரை கட்டரும்புகளாகத்தான் தனது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன, கட்டரும்புகளை கலைக்காதவரை கட்டரும்புகளாகத்தான் தனது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன, நீ உனது தடித்தனமான முரட்டு கால்களால்
புற்றுகளை உடைத்து நீ தீயிடுகிற போது நீ உனது தடித்தனமான முரட்டு கால்களால் புற்றுகளை உடைத்து நீ நசுக்கி கொல்லுகிற போது சில கட்டரும்புகள் தற்கொலை படைகளாய் மாறுகின்றன. சில கட்டரும்புகள் தற்கொலை படைகளாய் மாறுகின்றன. அதில் ஒரு குட்டி கடியரும்பு காதுக்குள் புகுந்தொரு யானையை கொன்று சரித்து பிளிறிய கதை. அதில் ஒரு குட்டி கடியரும்பு காதுக்குள் புகுந்தொரு யானையை கொன்று சரித்து பிளிறிய கதை. எறும்புகளின் ராஜ்யத்தில் திரும்ப திரும்ப பேசப்படுகின்றன.